யூகேல டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதா மொசாட் என்று சொல்லப்படுற இஸ்ரேலின் உளவுத்துறையில நீண்ட காலமா பணியாற்றிய முன்னாள் அதிகாரி ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாங்க. அண்மை காலமா நாங்க எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த யூஎஸ் ஈரான் யுத்தத்துல யூகே இந்த பங்களிப்பு இருந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஈரான் நேரடியா இந்த பயங்கரவாத தாக்குதல்களை செய்யாட்டியும் அந்தந்த நாடுகள்ல இப்போ உலக நாடுகள் ஃபுல்லா அவங்களுக்குரிய ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கலாம் என்றும் கிரைம் ஆர்கனைசேஷன்ஸோட அவங்களுக்கு இருக்கிற தொடர்பை வச்சு இந்த பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் ஈரான் இப்போதைக்கு இப்படியான பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துறதுல தோல்வி அடைஞ்சிருந்தாலும் எதிர்காலத்துல பல இடங்கள்ல பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யூகே மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இது ஒரு அச்சுறுத்தலா தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் இந்த யுத்தத்தை நிறைய காலமா எதிர்பார்த்திருந்ததாகவும் அதுக்கு எப்படியெல்லாம் தங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்றும் இந்த அறிக்கையில அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்மை காலங்களில் நாங்கள் நியூஸ்ல பார்த்துருப்போம். ஈரான் அவங்களோட ஜெட் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கிற ஓவியங்கள்ல அமெரிக்கான விமானங்கள் ட்ரோன் எல்லாம் தாக்குதல் நடத்தி இருக்குது. இது மட்டும் இல்லாம ஈரான் குறைந்த செலவுல ஏராளமான ட்ரோன்களை தயாரிச்சு வச்சிருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க சொல்லியிருக்கிறாங்க ஈரானுக்கு தெரியும் மிலிட்ரியால் அதாவது இராணுவத்தால அமெரிக்காவையோ மற்ற நாடுகளையோ எதிர்கொள்றது சாத்தியம் இல்லை. அதனால அந்த நாடுகள் மேல எக்கனாமிக் ப்ரெஷர் அதாவது பொருளாதார நெருக்கடியை பிரயோகிக்கிறதால இந்த யுத்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதுக்காக நீண்ட காலமா தங்களை தயார்படுத்தி வச்சிருந்திருக்கிறாங்க ஈரான். ஈரானுன்ற திட்டம் இராணுவ பலத்தாலேயோ ஆயுத பலத்தாலேயோ அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ வெல்றது இல்லை. மாறா உலக நாடுகள் மீது பொருளாதார நெருக்கடி எக்கனாமிக் ப்ரெஷரை கொடுக்கறதால தான் இந்த யுத்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அவங்க பிளான் பண்ணி இருந்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எந்த ஒரு தலைவர் தாக்கப்பட்டாலோ இல்லாட்டி காயமடைஞ்சாலோ இறந்தாலோ அடுத்த தலைவரை உடனடியா நியமிக்கிற அளவுக்கு அவங்களோட திட்டங்கள் இருந்திருக்குது. உதாரணமா பாத்தீங்கன்னா ஈரான் சுப்ரீம் லீடர் அலி கெமினை கொல்லப்பட்ட பிறகு உடனடியாவே மொஜ்டபா கெமினை என்ற ஒரு ஆளை பதவி பிரமாணம் செய்யறாங்க ஈரான். இதனால இந்த நாட்டின் யுத்தமோ அரசியல் நடவடிக்கைகளோ எந்த விதத்திலையும் பாதிப்படையாது. ஏன்னா ஒரு தலைவர் இறந்தாலோ காயப்பட்டாலோ இன்னொரு தலைவரை அவங்க ரெடியா வச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம குறைந்த செலவுல தயாரிக்கிற இவங்களோட ட்ரோன்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி குறைந்த செலவுல வரையப்படுற இவங்களோட பெயிண்டிங்ஸை அமெரிக்காவோ ஏனைய நாடுகளோ தாக்கணும்னு சொன்னா, உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா கத்தார் துபாய்க்கு மேலே எல்லாம் ஈரான் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்துது. இந்த தாக்குதலை தடுக்கணும்ன்றா ஒன்று அந்த நாடுகள் இந்த மிசைல்ஸ் கவுண்டர் அட்டாக் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ட்ரோன் அந்த நாடுகள முக்கிய ஸ்ட்ரக்சரை போய் தாக்குது. அப்ப அதனாலையும் அவங்களுக்கு நிறைய செலவுகள் தான் ஏற்படுதே தவிர எந்த விதத்திலையும் இந்த ஈரான் ட்ரோன் அட்டாக்ஸை குறைஞ்ச செலவுல கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு. இது மட்டும் இல்லாம புதுசா பதவிக்கு வந்திருக்கிற மொஜ்டபா கெமினை என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸை க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு தன்னை முதலாவது ஸ்டேட்மெண்டா. இதனால என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு கால்வாய் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ்ன்னு சொல்றது. இதற்கூடாகத்தான் இந்த வெஸ்ட் கண்ட்ரிஸ் அதாவது அமெரிக்காவா இருக்கட்டும் யூரோப்பா இருக்கட்டும் இந்த கால்வாய்க்கு இங்காலி பக்கம் இருக்கிற நாடுகளுக்கு எல்லாமே கப்பல் போக்குவரத்து எண்ணெய் வணிக போக்குவரத்து எல்லா சாமான்களுமே இந்த ஒரு கால்வாய்க்குள்ளாலதான் தங்களோட வணிக போக்குவரத்தை மேற்கொள்ளுது. இது இல்லாட்டி இது மூடப்பட்டா இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை சுத்தி தான் இந்த வணிக கப்பல்கள் எல்லாம் வர வேண்டியிருக்கு. இதுக்கு அதிக செலவாகும். இதுல சில நாட்கள்ல வார கப்பல்கள் மாதக்கணக்கில் எடுக்கும் இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை சுத்தி வாரத்துக்கு. அதை விட பாதுகாப்புமே பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நிறைய பைரேட்ஸ் கடல் கொள்ளையர்கள் இந்த ஆப்பிரிக்காவை சுத்தி இருக்கிற இடங்கள்ல வணிக கப்பல்களை தாக்கி அதுல இருக்கிற பொருட்களை சூறையாடுற சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்குது. இப்படி தன்னால் ஏழுமான விதங்கள்ல எல்லாம் ஈரான் உலக நாடுகள் மீது ஒரு எக்கனாமிக் ப்ரெஷரை கிரியேட் பண்றதுதான் அவங்களோட நோக்கமா இருக்குது. இதனால இந்த யுத்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் இல்லாட்டி இந்த யுத்தம் நடக்கிற பீரியட்டை தள்ளி போடுறதால அமெரிக்காவில் இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வந்துடும். அப்ப அதுக்கு பிறகு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் என்ற நோக்கத்துல தான் ஈரான் இதெல்லாம் செய்கிறதா இஸ்ரேல் முன்னாள் உளவுத்துறை அதிகாரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால பாதிக்கப்பட போறது என்னவோ சாதாரண மக்கள் தான். ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கூடிக்கொண்டிருக்குது. அதை விட யூகே மாதிரி இறக்குமதியில சார்ந்திருக்கிற நாடுகள் அதாவது அந்த நாட்டின் உற்பத்திகள் குறைவு பெருமளவுல வெளிநாடுகள்ல இருந்துதான் பொருட்கள் கப்பல்லையோ விமானத்திலேயோ வருதுண்டா விமான போக்குவரத்துக்கும் கப்பல் போக்குவரத்துக்கும் கோஸ்ட் கூட போகுது. அதனால பொருட்கள விலை ஏறும். இதெல்லாமே கடைசியில பொதுமக்களை தான் பாதிக்க போகுது. இந்த யூஎஸ் ஈரான் யுத்தத்தால யூகேல வாழ்ற பொதுமக்கள் என்னென்ன விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்க அதை கொமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.